இயந்திரக்காரங்க குறைக்க மாட்டாங்க. இப்போ வந்து ரூ. 1500 விக்குது அறுவடை இயந்திரங்க 1500 கம்மி குறைக்கும். ஏன்னா அவங்க ஏறினதான். விவசாய பொருள் மட்டும்தான் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குது. அதை என்ன இனிமேல்லாம் நெக்ஸ்ட்டு டைம்லாம் பண்ணுங்கிறது எண்ணமே எனக்கு விவசாயம். நானும் ஒரு 4 ஏக்கர் பயிர் பண்ணுறேன். எனக்கு ஒரு 10, 20,000 சம்பளத்துக்கு கிடச்சா கூட நான் வேலைக்கு போகலான்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ரூ. 1500 விற்று இது வந்து ஏக்கர் ஒரு 25 மூட்டை 50 மூட்டை கிடைக்கும். நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். மிஞ்சினா 50,000 50,000 50 60,000 விற்கும். இதை நாங்கள் நெல் அறுக்கிறவருக்கு 10,000 கிட்ட ஆகிடும். அதை ஏற்றிட்டு போகிறவங்க கமிட்டிக்கு ஏற்றிட்டு போனால் அவங்க மூட்டைக்கு ரூ. 100. அங்கே கமிட்டியில் எடை போடுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க மூட்டைக்கு ரூ. 10 வாங்கிக்கிறாங்க கமிஷன். இப்படி அங்கே கவர்மெண்ட்டு சாக்குக்கு எடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அங்கே உள்ளவங்களே அதை வந்து மூட்டைக்கு எடை போடுறதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா இருக்கும்போது எல்லாத்துலேயும் கணக்கு உழவன் கணக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாது என்பது பழமொழி. அந்த பழமொழி கண்டிப்பாக வந்து சரியாக இருக்குது. இதே போக்கில் போச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய அதாவது ஒவ்வொரு தலைமுறைக்கும் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு தானே வரும். ஆனால் நஷ்டமான தொழில் விவசாயம் இருந்தாலும் விவசாயிகள் வந்து அந்த விவசாய தொழிலில் வந்து எந்த ஒரு தொழிலும் நஷ்டமான தொழில் யாரும் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு தான் போவாங்க. ஆனால் விவசாயிகள் மட்டும் நஷ்டமான ஒரு தொழிலை இருந்தாலும் நம்ம பாருங்க பன்னியுடைய கால் தடங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? போயிருக்கு பாருங்கள். இப்படி நஷ்டமான தொழிலாக இருந்தாலும் விவசாயி தொடர்ந்து அந்த பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம கொல்லை கரும்பு கடந்துடக்கூடாது, நம்ம கொல்லை கரும்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பன்னியுடைய தடங்கள் இதெல்லாம் பண்ணி இப்படி அடித்து இதெல்லாம் பாதுகாத்து கடைசியில் நஷ்டகரம். சரி, நெல் தான் இப்படி விளைவிக்குது அப்படின்னு பார்த்தா கரும்பும் போட்டால் கரும்பு அதுக்கு மேலே பன்னி சாத்துதுங்க. பன்னி கனமாக அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் பன்னி அடிக்கிறதும் இல்லாமல் வெட்டு ஆட்கள் கூலி அதிகமாகிட்டுருக்கு. போக போக விவசாயிகள் நஷ்டமான தொழிலாக தான் தெரியுது. ஆனால் விவசாய பொருளுக்கு விலை ஏறின மாதிரி தெரிய கிடையாது. இந்த அரசாங்கமும் விவசாயி வந்து விவசாயி தானே அப்படின்னு யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு இப்போ யூடியூப்லேயே ஒரு வீடியோவே போடுற இதுவே நான் அப்லோட் பண்ணுறேன்னா, ஆமாம் விவசாயி வந்துட்டிங்களாடா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறார். ஏன்னா நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது ஒரு மீனவர் ஒரு மீன் பிடிக்க போனாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரார். நம்ம ஈஸியாக விலைக்கு வாங்கி சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த சாப்பாடை வந்து நம்ம 6 மாதம் காலம் இந்த நெல்லை பாதுகாத்து இன்றைக்கி கமிட்டியில் சந்தையில் கொண்டு விற்பனைக்கு செய்கிறோம். அதோடைய இது யாருன்னே தெரியல. இப்போ மெட்ராஸ் ஒருத்தர் கேட்குறார், பச்சை அரிசினா என்ன, புழுங்கல் அரிசினா என்னான்னு கேட்குறாரு. பச்சை அரிசினா பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசினா வெள்ளையாக இருக்குங்கிறார். அப்படி இளைஞர்களுக்கு அதை பற்றி தெரிய கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம விவசாயத்தை கண்டிப்பாக எனக்கெல்லாம் ஆர்வமும் கிடையாது இருக்குது. இதே மாதிரி இருந்ததுன்னா நஷ்டமான ஒரு தொழில், என்னால் கடன் அடைக்க முடியல. ஸோ மேலும் மேலும் வாங்கின கடன் அடைக்க முடியல. மேலும் மேலும் செலவினங்கள் அதிகமாகும்போது இதில் வருமானம் கிடையாது. இதையே நம்பிலாம் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நண்பர்களே பாருங்கள், விவசாயம் செய்வோம். நல்ல லாபகரமான ஒரு விவசாயம் இருந்தால் தெரியப்படுத்தவும். நன்றி. இதுதான் ஆந்திரா பொன்னி நெல் பாருங்கள்.